தமிழ் உள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் தமிழ் மொழியில் எப்படி சொல்லுவோம் தானே, நான் வீட்டுக்கு போன உடனே உனக்கு கால் பண்ணுறேன், என் வேலை முடிஞ்ச உடனே உனக்கு மெசேஜ் பண்ணுறேன், எனக்கு நேரம் கிடைச்ச உடனே உன்னை சந்திக்கிறேன். இவ்வாறான வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு பார்ப்போம். வீடியோவை பார்க்குறதுக்கு முதல்ல நீங்கள் இப்போ தான் எங்கள்கிட்ட சேனலில் முதல் தடவை பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. ரைட், நாங்கள் வீடியோவை தெளிவாக பார்ப்போம். ரைட், கவனிங்க, தெளிவாக பார்ப்போம். உடனேன்னு சொல்கிறதுக்கு as soon as பயன்படுத்தலாம். உடனேன்னு சொல்கிறதுக்கு as soon as பயன்படுத்தலாம். ரைட், நாங்கள் ஒரு உதாரணம் பார்ப்போம். என்னால் முடிந்த உடனே நான் வருவேன். இந்த வாக்கியத்தை எப்படி உருவாக்கி கொள்வது? என்னால் முடிந்த உடனே நான் வருவேன்னு சொல்லுவோம் தானே. இந்த வாக்கியத்தை எப்படி உருவாக்கி கொள்வது? முதல்ல நாங்கள் வருவேன்ற வாக்கியத்தை உருவாக்கி கொள்ளணும். ஐ வில் கம், நான் வருவேன். ஐ வில் கம். ஐ வில் கம் வந்து எதிர்கால வாக்கிய வடிவம் உண்டு. ஐ வில் கம், நான் வருவேன். ஐ வில் கம் சுருக்கி எங்களுக்கு பயன்படுத்தலாம். ஐ வில்ல ஐயில்னு சொல்லி அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. ஐ வில்ல ஐயில்னு பயன்படுத்தலாம். அப்போ ஐயில் கம், நான் வருவேன். முடிந்த உடனே, என்னால் முடிந்த உடனே எப்படி சொல்லுவீங்க? ஐ கேன்னா என்னால் முடியும். as soon as ஐ கேன்னா என்னால் முடிந்த உடனே. as soon asனா உடனே என்ற அர்த்தம் தானே. அப்போ எப்படி இந்த வாக்கியத்தை உருவாக்கி கொள்வீங்க? என்னால் முடிந்த உடனே நான் வருவேன். எப்படி சொல்லுவீங்க? ஐ வில் கம் as soon as ஐ கேன். என்னால் முடிந்த உடனே நான் வருவேன். ஐ வில் கம் as soon as ஐ கேன். முதலாவது வருவேன்னு இங்கிலீஷில் உருவாக்கி கொள்ளணும். அதுக்கு பிறகு தான் என்னால் முடிந்த உடனேன்றத வாக்கியத்தை இணைக்கணும். அப்போ எப்படி இந்த வாக்கியத்தை உருவாக்கி கொள்வீங்க? ஐ வில் கம் as soon as ஐ கேன். என்னால் முடிந்த உடனே நான் வருவேன். ரைட், கவனிங்க. இந்த வாக்கியங்களை உருவாக்கி கொள்றதுக்கான ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது சப்ஜெக்டை பயன்படுத்துங்க, எழுவாய. அதுக்கு பிறகு வில்லை பயன்படுத்துங்க. அதுக்கு பிறகு V1 வேர்பை பயன்படுத்துங்க. V1 வேர்ப்னா வினை சொல்லிட்டு ஆரம்ப வடிவம். கம், கோ, ப்ளே, சிங் இவ்வாறான ஆரம்ப வடிவங்களை பயன்படுத்துகிறோம். அதுக்கு பிறகு தான் நாங்கள் as soon as பயன்படுத்துகிறோம். அதுக்கு பிறகு அடுத்த வாக்கியத்தில் சப்ஜெக்டை பயன்படுத்தணும், அதாவது எழுவாயை பயன்படுத்தணும். அதுக்கு பிறகு V1 வேர்ப், அதாவது வினைச்சொல்லோட ஆரம்ப வடிவம். அந்த வாக்கியம் வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கணும், நிகழ்கால வடிவத்தில். எங்களுக்கு தெரியும், நாங்கள் ரெண்டு வாக்கியத்தை ஒன்றா சேர்த்து எழுதுறதுக்கு தான் நாங்கள் as soon as பயன்படுத்துகிறோம். என்னால் முடிந்த உடனே நான் வருவேன் எழுதக்குள்ள வருவேன்றதை தான் முதலாவது எழுதுகிறோம் இங்கிலீஷில். என்னால் முடிந்த உடனே ரெண்டாவது எழுதுகிறோம். அப்படி தான் நாங்கள் முதல்ல பார்த்தோம். எப்படி நாங்கள் முதல்ல பார்த்தோம்? ஐ வில் கம் as soon as ஐ கேன். நான் வருவேன் என்னால் முடிந்த உடனே. அப்படி தான் இங்கிலீஷில் எழுதுகிறோம். நாங்கள் தமிழில் என்னால் முடிந்தவுடன் நான் வருவேன்னு சொன்னாலும், ஆனால் நாங்கள் தமிழில் சொல்கிற ரெண்டாவது வாக்கியத்தை இங்கிலீஷில் முதலாவது எழுதுகிறோம். முதலாவது சொல்கிற வாக்கியத்தை ரெண்டாவது எழுதுகிறோம். அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. இப்படி தான் இதில் ஸ்ட்ரக்சர் இருக்குது. சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ப்ளஸ் V1 வேர்ப் ப்ளஸ் as soon as ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் V1, அதாவது ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கணும், நிகழ்கால வடிவத்தில். ரைட், கவனிங்க. உன்னை பார்த்த உடனே எல்லாத்தையும் சொல்கிறேன். ஃபோனில் எல்லாம் பெருசாக எதையும் சொல்ல இயலாது. உன்னை பார்த்த உடனே எல்லாத்தையும் சொல்கிறேன். இந்த வாக்கியத்தை எப்படி உருவாக்கி கொள்வீங்க? எங்களுக்கு தெரியும், தமிழ் மொழியில் சொல்கிற ரெண்டாவது வாக்கியத்தை தான் இங்கிலீஷில் முதலாவது உருவாக்கி கொள்ளணும். அப்போ எல்லாத்தையும் உனக்கு சொல்கிறேன்றதை தான் முதலாவது உருவாக்கி கொள்ளணும். ஐ வில் டெல் யூ எவ்ரிதிங். ஐ வில் டெல் யூனா நான் உனக்கு சொல்வேன். எவ்ரிதிங்னா எல்லாத்தையும். அப்போ ஐ வில் டெல் யூ எவ்ரிதிங்னா நான் எல்லாத்தையும் உனக்கு சொல்கிறேன். as soon as ஐ see you, உன்னை பார்த்த உடனே. as soon asனா உடனே என்ற அர்த்தம் தானே. as soon as ஐ see youனா உன்னை பார்த்த உடனே. அப்போ எப்படி இந்த வாக்கியத்தை உருவாக்கி கொள்வீங்க? ஐ வில்க்கு பதிலாக எங்களுக்கு ஐ இல்னு பயன்படுத்தலாம். நான் முதல்ல சொன்னேன், ஐ வில்ல சுருக்கி பயன்படுத்தலாம், ஐ இல்னு. அப்போ ஐ இல் டெல் யூ எவ்ரிதிங் as soon as ஐ see you, உன்னை பார்த்த உடனே எல்லாத்தையும் சொல்கிறேன். ரைட், கவனிங்க. நான் வீட்டுக்கு போன உடனே உனக்கு கால் பண்ணுறேன். இந்த வாக்கியத்தை எப்படி உருவாக்கி கொள்வது? நான் வீட்டுக்கு போன உடனே உனக்கு கால் பண்ணுறேன். ஐ வில் call you as soon as I reach home. I'll call you as soon as I reach home. நான் வீட்டுக்கு போன உடனே உனக்கு கால் பண்ணுறேன். ரைட்,
ரைட், கவனிங்க. மழை நின்ற உடனே நாம் தொடங்குவோம் அல்லது மழை நின்ற உடனே நாம் ஆரம்பிப்போம். இந்த வாக்கியத்தை எப்படி இங்கிலீஷில் உருவாக்கி கொள்வது? எங்களுக்கு தெரியும், தமிழ் மொழியில் சொல்கிற ரெண்டாவது வாக்கியத்தை தான் இங்கிலீஷில் முதலாவதாக உருவாக்கி கொள்ளணும். அப்போ நாம் தொடங்குவோம்னு எப்படி சொல்கிறது? நாமன்னு சொல்கிறதுக்கு வி பயன்படுத்தலாம். வி நாம. வி வில் ஸ்டார்ட். வி வில் ஸ்டார்ட்னா நாம் தொடங்குவோம் அல்லது நாம் ஆரம்பிப்போம். மழை நின்ற உடனேன்னு எப்படி சொல்லுவீங்க? as soon as பயன்படுத்தணும். as soon asனா உடனே. as soon as the rain stops. அதாவது மழை நின்ற உடனே. as soon as the rain stops. மழை நின்ற உடனே. அப்போ we will அல்லது we will start as soon as the rain stops. மழை நின்ற உடனே நாம் தொடங்குவோம் அல்லது ஆரம்பிப்போம். ரைட், கவனிங்க. என் வேலை முடிந்த உடனே உனக்கு உதவி செய்கிறேன். என் வேலை முடிந்த உடனே உனக்கு உதவி செய்கிறேன். இது எப்படி நீங்கள் இங்கிலீஷில் சொல்லுவீங்க? எங்களுக்கு தெரியும், ரெண்டாவது தமிழ் மொழியில் சொல்கிற ரெண்டாவது வாக்கியத்தை தான் நாங்கள் முதலாவது எழுதணும். ஐ வில் ஹெல்ப் யூ அல்லது ஐ இல் ஹெல்ப் யூ. எங்களுக்கு தெரியும், ஐ வில்க்கு பதிலாக ஐ இல்னு சொல்லலாம். அப்போ ஐ இல் ஹெல்ப் யூ, நான் உனக்கு உதவி செய்வேன். as soon as I finish my work. as soon as I finish my work னா என் வேலை முடிந்த உடனே. அப்போ எப்படி இந்த வாக்கியத்தை உருவாக்கி கொள்வீங்க? I will help you as soon as I finish my work. என் வேலை முடிந்த உடனே உனக்கு உதவி செய்வேன். ரைட், கவனிங்க. மழை நின்ற உடனே வீட்டுக்கு வருவேன். மழை நின்ற உடனே வீட்டுக்கு வருவேன். இந்த வாக்கியத்தை உங்களுக்கு இங்கிலீஷில் உருவாக்க தெரிஞ்சால் கட்டாயமாக இங்கிலீஷில் உருவாக்கி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரைட், கவனிங்க. எனக்கு நேரம் கிடைத்த உடனே உன்னை சந்திப்பேன். எனக்கு நேரம் கிடைச்ச உடனே உன்னை சந்திப்பேன் எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? எங்களுக்கு தெரியும், தமிழ் மொழியில் சொல்லப்படுற ரெண்டாவது வாக்கியத்தை தான் இங்கிலீஷில் முதலாவது உருவாக்கி கொள்ளணும். அப்போ எப்படி இந்த வாக்கியத்தை உருவாக்கி கொள்வீங்க? ஐ வில் மீட் யூ, நான் உன்னை சந்திப்பேன். ஐ வில் மீட் யூ, நான் உன்னை சந்திப்பேன். அதுக்கு பிறகு as soon as I get time, எனக்கு நேரம் கிடைச்ச உடனே. as soon as I get time னா எனக்கு நேரம் கிடைச்ச உடனே. அப்போ எப்படி இந்த வாக்கியத்தை உருவாக்கி கொள்வது? I will meet you as soon as I get time, எனக்கு நேரம் கிடைச்ச உடனே உன்னை சந்திப்பேன். ரைட், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் பார்த்த வாக்கியங்கள் உங்களுக்கு பிரயோசனமாக இருக்குதா இருந்தால் கட்டாயமாக உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.